கரெக்ட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ பல பேர் கேட்டிருந்த ஆர்சிபி அப்டேட் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ரீடைன் பண்ண போறாங்க, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யாரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், அதை தாண்டி பேட் கமின்ஸ் ஆர்சிபிக்கு வர போறாராங்கிற மாதிரி கேள்வி. அதற்கு பின்னாடி ஒரு சில காரணமும் இருக்கு. அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அங்கே போக போறாங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல மேஜர் அப்டேட்ங்கிறது ரிஷப் பண்ட்டை பத்தி தான். ஸோ எந்த அளவுக்கு பாசிபிள்னு பார்க்கலாம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சைடை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர் மறுபடியும் விட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ ரீடன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்த கிரிக்பர்ஸோட அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா 5 ரிட்டன்ஷன் பிளஸ் 1 RTM அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 5 ரிட்டன்ஷன்ல கண்டிப்பா ஒரு 3 இந்தியன் பிளேயர் அண்ட் 2 ஃபாரினர்ஸ் மட்டும்தான் அலவுட். அண்ட் RTMமும் பார்த்தோம் அப்படின்னா அதுல இன்க்ளூட் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமா 4 இந்தியன் வீரர்கள், அது மட்டும் இல்லாம 2 ஃபாரின் வீரர்களுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அந்த வகையில ஆர்சிபியோட யூனிட் எடுத்து பார்க்கும்போது ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற மனுஷன் மேஜர் ரோல் பிளே பண்ண போறாருங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் 10 இயர் ஆர்சிபி பிளான்ல கண்டிப்பா ஷுவரா அவர் இருக்காருங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. அது ஏன் அப்படின்னா ஃபேப் டு பிளஸி அவுட் ஆனாலும் அந்த இன்னிங்ஸையும் ஆங்கர் பண்ணி கொண்டு போறாரு. ஸோ அதாவது ஒன் டவுன்லேயே ஆடக்கூடிய பிளேயர். அது மட்டும் இல்லாம மேக்ஸ்வெல் உடைய பினிஷிங் ரோல்லையும் ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயருங்க. கிட்டத்தட்ட 2 ஃபாரின் ஸ்லாட்டை மனுஷன் ஒத்தையால நின்று தூக்கி சாப்பிட போறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். என்ன இங்கிலீஷ் பிளேயர்ஸுக்கு இப்போ புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கடைசியில் நான் இருக்க மாட்டேன், ஸோ இவ்வளவு தூரம் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்களோ, ஸோ அவங்களாம் ஐபிஎலுக்கே வர வேண்டாம், பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது வில் ஜாக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஃபுல் டோர்னமெண்ட் ஆடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஃபாரினர்ல நம்பர் 1 வில் ஜாக்ஸ் அண்ட் நம்பர் 2 வந்துட்டு மேக்ஸ்வெல் இல்ல ஃபேப் டு பிளஸி, யாரா வேணாலும் இருக்கலாம். அதுல மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா எப்படி வேணாலும் மாறும். சில பேர் கேமரூன் கிரீன் சொல்லலாம். ஆனா கேமரூன் கிரீன் பிரைஸும் ரொம்ப ரொம்ப ஓவர். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணாரு. மேபி RTM போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அவர் உள்ள வரக்கான சான்ஸ் அதிகம். ஆனா இப்போதைக்கு ஃபாரின் ஸ்லாட் 2ல 1 ஃபில் ஆயிரும் கண்டிப்பா வில் ஜாக்ஸ். ஆனா நம்பர் 2 வந்துட்டு மேக்ஸ்வெல்லா ஃபேப் டு பிளஸி ஃபார்மை வச்சு யோசிப்பாங்க. அடுத்த 10 இயர் பிளான்ல யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு 4 மந்த்ல அதை பத்தின ஃபுல் அப்டேட் வந்துரும்ங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ இதுதான் 2 ஃபாரின் ஸ்லாட். மீதி இருக்கக்கூடிய அந்த 4 இந்தியன் பிளேயர்ல யார் அப்படின்னா ஆப்வியஸா நம்பர் 1 விராட் கோலி அந்த இடத்த சீல் பண்ண போறாரு. முகமது சிராஜ் சீல் பண்ண போறாரு. அண்ட் ரஜத் பட்டிதர் ரொம்ப ரொம்ப க்ரூசியலுங்க. அவர் தான் மிடில் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப கீ பேட்ஸ்மேனா இருக்க போறாருங்கிற மாற்றம் கிடையாது. ஆர்சிபியோட 10 இயர்ஸ் பிளான்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஃபைன் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ரஜத் பட்டிதர் தான். இந்த 3 பேர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இது போக யார் வேணாலும் உள்ள வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஒரு லோம் ரோட், அது மட்டும் இல்லாம ஒரு யங் டேலண்ட் எடுத்து உள்ள போலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது எடுத்து போறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ அதை தாண்டி மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய வேற ஒரு பேட்ஸ்மேனை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு அப்படிங்கறத நிதானமா யோசிச்சு அந்த 4வது பிளேயர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த 4வது பிளேயரா எந்த ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனையா பவுலரை சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. சிமிலர் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்து யோசிக்கணும். இதுல ரஜத் பட்டிதர், வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸா விராட் கோலியும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப குரூசியலான ரோல். அண்ட் சிராஜை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு கீ பவுலரா இருந்துட்டு இருக்காரு. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்லாட் மட்டும் வந்துட்டு மாறி மாறி வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலி பாசிபிள். அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம பேட் கமின்ஸோடைய அந்த ஒரு ரொம்ப குரூசியலான அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு SRHோட ரீடைன் பிளானை பத்தி யோசிக்கும் போது பேட் கமின்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் லைட்டா கசிச்சிருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல பேட் கமின்ஸை பத்தி எதுவும் போடல. ஸோ சும்மா சில போர்ட்ஸ் போட்டா கூட ஸோ இருக்கக்கூடிய முன்னாள் வீரர்கள் வச்சுதான் போடுறாங்க. ஒரு நட்டு, ஒரு புவி, அதை தாண்டி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் ஹென்ரிக் கிளாஸ், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வச்சுதான் போடுறாங்க. பேட் கமின்ஸை பத்தின அப்டேட் அப்படிங்கிறது கம்மியா தான் வருது. ஸோ இதனால அப்படின்னு சொல்ல முடியாட்டியுமே அவங்க 2 ஃபாரினர் மட்டும் ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்னு டிராவிஸ் ஹெட், இன்னொன்னு வந்துட்டு ஹென்ரிக் கிளாஸ். 2 பேருமே நெக்ஸ்ட் 10 இயர் பிளான்ல இருப்பாங்க. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ஓவர். போன வருஷம் ஆர்சிபி ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. 20 கோடி வரைக்கும் பேட் கமின்ஸுக்கு தூக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாம செமையா பண்ணுவார், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அவரை வாங்க முடியாம போச்சு. ஆனா இந்த தடவை ஆக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா RTM அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி தான் பேட் கமின்ஸுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டீமா இருப்பாங்க. அண்ட் பர்ஸ் அமௌண்ட்டும் இந்த தடவை 100 கோடியிலிருந்து 120 கோடிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை பேட் கமின்ஸுக்கு ஒதுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிளா இருக்க போது. ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஆல்ரவுண்டர். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியலுமே கூட ஃபேப்
ஃபாப் டு பிளஸி அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ரீட்டைன் பண்ண முடியாட்டி கூட ஸோ பேட் கமின்ஸை கேப்டனா போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதும் ஹைலி பாசிபிள். ஸோ ஓவராலா இதுதான் ஆர்சிபி பத்தின அப்டேட்டா போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே நீங்க பேட் கமின்ஸை எதிர்பார்க்குறீங்களா ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ எஸ்ஆர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் நட்டு, புவி, இதை தாண்டி ஒரு ராகுல் திரிபாதி இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபாரின் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ், அது மட்டும் இல்லாமல் ஹென்ரிக் கிளாஸ்னு 2 பேர் தான். ஸோ மேபி ஆர்டிஎம்ல இன்னொரு ஃபாரினர் போட்டுக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் பேட் கமின்ஸுக்கு ஆர்டிஎம் போடுவாங்க. அதுவும் பட்ஜெட் அதிகமாக போயிடுச்சுன்னா போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க எஸ்ஆர்எச்ங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஸோ லைட்டா மிஸ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணக்கூடிய முதல் டீம் ஆர்சிபியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிற அப்டேட். ஸோ நீங்க உங்ககிட்ட ஒரு ஆர்டிஎம் அது மட்டும் இல்லாமல் 5 ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ யாரை தூக்கி போடுவீங்க? அண்ட் பேட் கமின்ஸ், கேஎல் ராகுல் மாதிரியான வீரர்கள்லாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஸோ என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆஸ் அ ஃபேனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.